ஜெனட்டிக் டெஸ்டிங். ஸ்பெர்ம் கவுண்டே இல்லாதவங்க, இல்லை ரொம்ப லோ ஸ்பெர்ம்ஸ், அதாவது 1 மில்லியன் 2 மில்லியன் கவுண்ட் இருக்கிறவங்களுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட், ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், ஐவிஎஃப் பண்ணணுமோ, ஐக்சி அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ, இல்லை சில பேருக்கு அந்த டெஸ்டிஸ்லேருந்தே ஸ்பெர்ம் எடுத்து தான் உங்களுக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் முடியும் அப்படின்னு கைனகாலஜிஸ்டோ ஃபர்டிலிட்டி டாக்டரோ சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்ற கேள்வி, கன்ஃபியூஷன், குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். இதை நம்ம எப்படி தெளிவுபடுத்தலாம் அப்படின்னா ஜெனட்டிக் டெஸ்டிங். இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங்ல என்ன பண்றோம்? யூஸ்வலா எல்லாரும் பண்ற மாதிரி அந்த கேரியோடைப்னு சொல்லுவோம். 46 குரோமோசோம்ஸ் கரெக்டா இருக்குதா இல்லையா, அது மேல் அண்ட் ஃபீமேலுக்கு தனியா பார்ப்போம். அடுத்தது அந்த ஒய் குரோமோசோம், இது ஆண்களுக்கு உண்டான ஸ்பெஷல் குரோமோசோம். அதுல தான் அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன், அந்த மரபணு ப்ரொடக்ஷன், அந்த ஜீன் கரெக்டா இருக்குதா இல்லையான்றது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதெல்லாம் தாண்டி நம்ம A4 ஹாஸ்பிட்டல்ல ஸ்பெஷலா ஒரு ஜீன் பேனல் அப்படின்னு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்றோம். இது எப்படின்னா அடுத்த லெவல். இப்போ நம்ம குரோமோசோம் லெவல்ல மேலோட்டமா பார்க்கறத விட அந்த ஜெனட்டிக்ஸ், அந்த குரோமோசோம்லயும் இருக்கிற மரபணுக்கள், சின்ன சின்ன ஜீன்ஸ், ஈச் ஜீனும் ஒரு கோடு மாதிரி. ஸோ அந்த இண்டிவிஜுவல் கோட்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதை ஐடென்டிஃபை பண்ணும். இதுல என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், இதுல என்ன பெனிஃபிட் சார் அப்படின்னா, ப்ரிடாமினென்ட்டா இந்த ட்ரீட்மெண்ட், இப்போ பிளான் பண்ற ட்ரீட்மெண்ட் நான் சொன்ன மாதிரி இக்ஸியோ இல்லை டெஸ்டிஸ்லேருந்து ஆப்ரேஷன் பண்றதோ இல்லை ஐவிஎஃப் பண்றதோ எவ்வளவு தூரம் சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களோட ஜெனட்டிக் மேக்கப்னால அது சக்ஸஸ் வருமா வராதான்னு ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ மெயின் அட்வான்டேஜ் இந்த ப்ரோக்னோசிஸ்ன்னு சொல்றோம். என்ன நடக்க போறது அப்படின்றத ஒரு நல்லா தெரிஞ்சுக்கலாம்.